இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியினால் இன்றைய நாளிலே அதை விசுவாசிப்போம், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். தேவ வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நெகேமியா 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியினால் திர்ஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகராகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளங்க காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படாமலும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்கள் எல்லோரும் அமர்ந்து, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் புசித்தும் குடித்தும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, கவனியுங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் நினைப்போமானால் நாங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். நாங்கள் ஜெபிப்பதை தேவன் கேட்டு நமக்கு அவர் பதில் அளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமானால், புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் எப்பொழுதும் நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியும். அதாவது இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பெரிதான ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை நாங்கள் தியானிப்போமானால், இவைகளை நம்புவோமானால் நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆமேன். என்னுடையவைகள் எல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. ஆமேன். உலகத்தின் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவருடைய மகிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து பலிக்கு பெருகென்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆமேன். போகையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமேன். நாளைக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, உடைக்காக உணவுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாளை எனக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாளுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அது எனக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்லாமல் நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நான் கொண்டாட வேண்டியது அவசியமே அல்லாமல் திண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமேன். நான் எவ்வளவுக்கு தேவனை கொண்டாடுகிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே திண்டாட்டம் ஓடி போகிறது. ஆமேன். கவனியுங்கள். இங்கே ஒரு அருமையான வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எவ்வளவுக்கு நாங்கள் தேவனை குறித்து தேவனோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் பலன் உள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். ஆனால் எவ்வளவுக்கு துக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு பலனற்றவர்களாக இருப்போம். ஆகவே அவருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு ஆரோக்கியம், எந்த நோயும் வர முடியாது.
கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோமானால் எந்த நோயும் நம்மை தொட முடியாது. ஆமேன். எந்த விதமான வைரஸும் நம்மை தொடவே முடியாது. ஆமேன். ஆகவே கர்த்தர் சகலத்தையும் எனக்காக செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியும். தேவன் நம்மை அழும்படி அழைக்கவில்லை. அழுது குளறி கண்ணீர் வடிக்கும்படி தேவன் அழைக்கவில்லை. அது அவருடைய சித்தமும் அல்ல. அப்படியாக நாங்கள் அழுது குளறி ஜெபித்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது மிக மிக தவறு பிரியமானவர்களே. குழந்தைகள் தான் அழுவார்கள். ஏனென்றால் எங்கே தங்களுக்கான சாப்பாடோ அல்லது அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கான காரியங்களோ ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவர்கள் தான் அழுவார்கள். ஆனால் தேவன் ஏற்கனவே சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவைகள் வந்தென்னை மேற்கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் அழமாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசி பதறான். பதறுகிறவர்கள் தான் அழுவார்கள். நான் கிடைத்தால் உடனடியாக எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் அழ வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய தகப்பன் இரக்கம் நிறைந்தவர், அன்புள்ளவர். ஆகவே நான் கேட்பதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே அவர் கிரியை நடப்பிக்கிறவர் என்றெல்லாம் நான் அவரை குறித்து அறிந்திருப்பேனானால் நான் அழ வேண்டிய அவசியமில்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று அறிந்திருப்பேனானால் நான் அழ வேண்டிய அவசியமில்லை. நான் அழுது என்னுடைய கண்ணீரை பார்மையா என்றெல்லாம் சொல்லி அவருடைய இதயத்தை கனிய பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அது தவறு. தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். அவரை நாம் மாற்றவே முடியாது. நம்முடைய கிரியைகளை வைத்து அவரை மாற்ற முடியாது. அவர் மாறாத தேவன். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம்தான் கிரியை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமேன். ஆகவே நமக்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கவனியுங்கள், இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். எரேமியா 31வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மாறாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இழந்து போனவைகளை குறித்து அழுது குளறி கண்ணீர் வடித்து ஆண்டவரே ஏதாவது செய்யும் என்று கேட்கும்படி தேவன் எங்களை அழைக்கவில்லை. தேவன் சொல்லுகிறார், அழாதே, கண்ணீர் வடிக்காதே, மாறாக சிதறுண்டு போனவைகள், உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டவைகள் அல்லது நம்மிடத்திலிருந்து சத்துரு திருடி கொண்டு போனவைகள், இவைகள் எல்லாம் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நான் விசுவாசிப்பேனானால் தேவன் மறுபடியும் நான் இழந்தவைகளை எல்லாம் 7 மடங்காய் திருப்பி தருகிற தேவனாய் இருக்கிறார். பேதுரு வந்து கேட்கிறார், நாங்கள் உமக்காக யாவற்றையும் இழந்தோமே, நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே வானத்திலும் இந்த பூமியிலும் 100 நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வானத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் பரலோகத்திலும் பூலோகத்திலும் 100 பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆகவே தேவன் இடத்திலே நாங்கள் வரும்பொழுது
அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு நாளும் அவர் நன்மை செய்யாத தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 40லிருந்து 41வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், இங்கே பார்க்கிறோம் தீன்மைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ தீன்மை வருகிறது என்று அறிந்த தேவன் அவர்களை அழுது குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள் என்று சொல்லவில்லை, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நன்மை உங்களை மேற்கொள்ளும்படி, பாதுகாப்பு உங்களை மேற்கொள்ளும்படி என்ன செய்யுங்கள்? கட்டளையிட்டு ஜெபியுங்கள் என்பது தான் தேவனுடைய சித்தமே அல்லாமல், நாங்கள் அழுது குளறி கண்ணீர் வடிப்பது தேவ சித்தம் அல்ல. அது குழந்தைத்தனம். குழந்தைத்தனம் என்று சொன்னால் எதையுமே அறியாமல் இருப்பது. என்னுடைய தாய் தகப்பன் உணவை வைத்திருக்கிறார்களா, உணவை சமைத்திருக்கிறார்களா, எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்களா என்று அறியாத பிள்ளைதான் அழுது குளறி கண்ணீர் வடிக்கும். அறிந்த பிள்ளையோ நேரடியாய் போய் அதை எடுத்து சாப்பிடும். ஆகவே அறியாமல் இருக்கிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள், என்னுடைய தாய் தகப்பன் பொறுப்புள்ளவர்கள். ஆகவே நான் இப்பொழுது வீட்டுக்கு போகும் பொழுது, நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு தேவையான எல்லா சாப்பாடும் அங்கே ஆயத்தமாக இருக்கும் என்று அந்த பிள்ளை நம்பி என்ன செய்கிறது? மிகவும் சந்தோஷமாய் வீட்டுக்கு வருகிறது. ஆனால் பொறுப்பில்லாத தகப்பன் இருக்குமானால், பொறுப்பில்லாத தாய் தகப்பன் மாறி இருப்பார்களானால் அந்த பிள்ளை தான் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிற பிள்ளையாக இருக்கும். அப்போ கேள்வி என்னென்றால், நம்முடைய தேவன் பொறுப்புள்ள தேவனா? நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனா? அவர் அவரையே ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம், பிதா ஒரே குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவையே நமக்காக ஒப்பு கொடுத்திருப்பாரானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருப்பாரானால் அவரோடு கூட மற்ற எல்லாம் வந்து விட்டது. ஆமேன். கவனிங்கள், இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ அழுகிறவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அழாதையுங்கள் என்று தான் இயேசு சொல்லுகிறார். ஆமேன். இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். லூக்கா 7ஆவது அதிகாரம் 12-15வது வசனங்களை வாசிப்போம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபமாய் வந்து மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அப்போ முதலாவது வார்த்தை பாருங்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற முதலாவது வார்த்தை அழாதே, கவலைப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தைகளை தான் நாங்கள் வேதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அவர் அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ இதுதான் தேவன். அல்லேலூயா. நம்மை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, என்ன காரணத்துக்காக நாங்கள் அழுகிறோமோ
அதை இம்மீடியட்டாய் நமக்கு கொடுத்து நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தேவன். ஆமேன். அழாதே என்று சொல்லிவிட்டு கடந்து போகிற தேவன் அல்ல. ஆமேன். அழாதே என்று சொல்லுவாரானால் அதற்கான சொல்யூஷன், அதற்கான பதில், அதற்கான விடுதலையை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமேன். இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 27 30 வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரிகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு சிலுவை சுமந்து போகும் பொழுது அநேக ஸ்திரிகள் அவருக்கு பின்னால் போய் அழுது கொண்டு போனார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவாதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பவதிகளும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து போன பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். மாத்திரமல்ல, இங்கே அவர் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையை வச்சு கொண்டு எல்லாரும் நாங்கள் அழுகிறோம். அது தவறு. இந்த வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னுடைய வீட்டிலே நிறைவாய் சமைத்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சாப்பிடாமல் சமைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய வீட்டிலே சமைத்த சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு கடந்து போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நான் போகும் பொழுது அவர் என்னை பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறார் என்றும் வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொல்லுகிறேன், இல்லை, நான் இன்னும் சாப்பிடவில்லை என்று சொல்லும் பொழுது அவர், அப்படியா, வாங்க இருங்க, இந்த சாப்பாட்டிலேருந்து எடுத்து சாப்பிடுங்க என்று அவர் எனக்கு சொல்லுவாரானால் நான் அவரை பார்த்து, எனக்காக கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக கவலைப்படுங்க பிரதர் என்று சொன்னால், போயிருந்து நான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடாமல் உட்கார்ந்து கவலைப்படுங்கள் என்பது அர்த்தமா, அல்லது நான் கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அர்த்தமா? நான் எனக்காக கவலைப்பட வேணாம், உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக கவலைப்படுங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நான் கொடுத்த சாப்பாட்டை எடுத்து நீங்களும் பிள்ளைகளும் சாப்பிடுங்கள் என்பதாக அர்த்தம். இது என்ன சொல்லுவது, ஒரு பேச்சுவாக்கு. பேசும் பொழுது என்னத்தை சொல்லுகிறார்களோ அதை மறுபடியும் சொல்லி பேசுவது. அழுங்கள் என்ற வார்த்தையை வைத்து என்ன செய்வது, மறுபடியும் அதை வைத்தே சொல்லுவது. இப்போ அவர் எனக்கு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன், எனக்காக கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக கவலைப்படுங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த கவலையை வைத்து அதே மொழியிலே நான் பேசுகிறேன். அதே போலத்தான் இயேசு இங்கே அழுகையை வைத்து பேசுகிறார். அதனுடைய அர்த்தம், நீங்கள் இப்போ அழுங்கள் என்பதல்ல, அழிவு வர இருக்கிறபடினால் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தப்பும்படிக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு முன்கூட்டியே வாசித்து காண்பித்தேன். அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொல்லும் பொழுது, தீன்மை வர இருக்கிறது, ஆகவே என்ன செய்யுங்கள், விழித்திருந்து. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40 41 அது வசனத்தை மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷரிடத்தில் அவர்கள் நித்திரையாக இருக்கிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை வருகிறது, பிசாசு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறான் என்பதை அறிந்த தேவன் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜெபம் பண்ணுங்கள்.
அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அதை தவறாய் புரிந்து வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நாங்கள் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறோம். அப்படி அழுது குளறி கண்ணீர் வடிப்பதனால் தேவன் நமக்கு இறங்குவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு பிரியமானவர்களே. அவர் நம்மேல் இரக்கம் வைத்தபடினால் பாவத்திலே மரித்து போன நம்மை தேடி வந்தார். அவருக்கு விரோதிகளாய் எண்ணிமிகளாய் நாங்கள் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மேல் அன்பு கூர்ந்து தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு நம்மை மீட்கும்படியாக பூமிக்கு கடந்து வந்தார். அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால், நன்மேல் வைத்த அன்பின் நிமித்தம். ஆமென். ஆகவே அவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை பார்த்து எனக்கு இறங்கும் என்று நாங்கள் சொல்வோமானால் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கும், துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். ஆகவே அவருடைய இரக்கத்தை நம்பி நாங்கள் வருவோமானால் எங்களுடைய கண்ணீரை அல்ல, எங்களுடைய கிரியைகளை அல்ல, அவருடைய இரக்கத்தை நம்பி, அவருடைய அன்பை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்ற அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் வருவோமானால் நிச்சயமாய் அவர் எங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் நாங்கள் விரும்புகிற கேட்கிற விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இன்னும் தேவனை குறித்து அதிகமாய் அறியாமல் இருக்கலாம், அல்லது ரட்சிப்பிலிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தேவன் மேல் கசப்போடு இருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்பி வாருங்கள். நம்பி அவரிடத்திலே தைரியமாய் வாருங்கள். உங்களுக்கு தேவையானதை தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள். அநேக வேளைகளிலே நாங்களுக்கு என்ன தேவை என்பதை பேசாமல் என்ன பிரச்சனையில் போய்கொண்டிருக்கிறோம் என்று பிரச்சனையை பேசுகிறோம். நாங்கள் பிரச்சனையை பேசும்படி அழைக்கப்படாமல் பிரச்சனைக்கான சொல்யூஷனை பேசுவோமானால் அதை பெற்றுக்கொள்வோம். அநேக வேளைகளிலே நாங்கள் பிரச்சனையை பேசுகிறபடியினால், ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த விதமான போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த விதமான நோய் இருக்குது என்று அவரிடத்தில் சொல்லும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னாரே அல்லாமல் மலையை குறித்து என்னிடத்தில் பேசுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அப்போ நமக்கு மலை தடையாக இருக்குமானால் மலையே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிட வேண்டியது அவசியம். சுவையினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிட வேண்டியது அவசியம். தடைகள் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தடையே இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் வெளியேறு என்று சொல்ல வேண்டியது அவசியம். உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு ஜாப் தேவையாக இருக்கலாம், ஒரு தொழில் தேவையாக இருக்கலாம், ஒரு தொழிலுக்கு தேவையான வருமானம் அல்லது கேபிட்டல் தேவையாக இருக்கலாம். நீங்கள் கட்டளையிடும் பொழுது வந்து மேற்கொள்ளுவாயாக என்று கட்டளையிடும் பொழுது அது நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் தேவன். ஆமென். ஆகவே உங்களுக்கு கேபிட்டல் தேவையானால், ஏதாவது ஆரம்பிக்க கேபிட்டல் தேவையானால் ஜெபம் பண்ணுங்கள், நிச்சயமாய் அது வந்து சேரும். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொன்னார். ஆமென். ஆகவே என்ன தேவையோ அதை அறிக்கையிடுங்கள், பிரச்சனையை பேசாதிருங்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு மறதி இல்லை. ஆகவே அவருக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று அவருக்கு நினைப்பூட்டுகிறார்கள். அப்படியானால் அவருக்கே நினைப்பூட்டுகிற ஜனங்களாய் நாங்கள் இருப்போமானால் நாங்கள் அவரை விட மிகவும் ஞானமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞாபக சக்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் காண்பிக்கிறோம். ஆனால் அவரே நம்முடைய ஞானம், அவரே நம்முடைய
அறிவு. ஹல்லேலூயா. ஆகவே எதுவும் அவருக்கு மறைவாக இல்லை. அப்போ அவரிடத்தில் போய் ஆண்டவரை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொல்லாமல் நாங்கள் கட்டளையிடும் பொழுது, வெளியேறு என்று கட்டளையிடும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறதை நம்மால் காண முடியும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அவர்களை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கான, இல்லாமல் பண்ணுவதற்கான, அமைதல் ஆக்குவதற்கான சகல வல்லமைகளையும் அவர்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அதை செய்யாமல், ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே எப்படியாவது வந்து கைகளை வையும், ஆண்டவரே எப்படியாவது வந்து குணமாக்கும் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் போய் சுகஈனர்கள் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள் என்று நாங்கள் மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ கைகளை வையுங்கள் என்று சொன்னவர் அதற்கு தேவையான வரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு தராமல் சொல்லியிருப்பாரா? கிடையவே கிடையாது. இவைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டுத்தான் சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்துக்கு தைரியமாய் வந்து அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ அவைகள் வந்து உங்களை மேற்கொள்ளும்படி கட்டளையிடுங்கள். அப்பொழுது அவைகள் வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் தைரியமாய் வரும்படி, உம்முடைய கிருபாசனத்துக்கு நாங்கள் தைரியமாய் வரும்படி, உம்முடைய பிள்ளைகளாய் அந்த இடத்தில் வரும்படி, உம்முடைய சமூகத்துக்கு உம்முடைய பிள்ளைகளாய் வந்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கட்டளையிடும்படியாய் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். கட்டளையிடு என்று நீர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறீர். என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் அந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப வேண்டுமோ, சேனையாக எழும்ப வேண்டுமோ, அதற்கு கட்டளையிடு, உயிர் வருவதாக என்று கட்டளையிடு என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதே போல எங்களுக்கும் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆயத்தம் பண்ணினது சகல நன்மைகளும் மேன்மைகளும் இரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் விடுதலையும் இவர்களை மேற்கொள்ளுவதாக உம்முடைய நன்மையிலே, உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய இரட்சிப்பிலே இவர்கள் பல்கி பெருகுவார்களாக. ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பீர்களானால் இப்பொழுதே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பு உங்களை இப்பொழுதே மேற்கொள்ளுகிறது. உங்களுடைய குடும்பங்களை இப்பொழுதே மேற்கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சத்ருவானுடைய சகல கிரியலும் இருந்து இவர்களை விடுதலையாக்குறேன். இப்பொழுதே விடுதலையாக்குறேன். விடுதலை மேற்கொள்ளுவதாக, சுகம் உண்டாயிருப்பதாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.